முகுந்தன் முரளி. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக ஐயா அவர்களை வருக வருக என மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறோம். கொஞ்சம் வெளியில இருக்கக்கூடிய ஜோதிட நண்பர்கள் கொஞ்சம் உள்ள வாங்க. நிர்வாக குழு உறுப்பினர்கள் வெளியில என்ன பண்றீங்க? கொஞ்சம் உள்ள அனுப்பிவிடுங்க எல்லாத்தையும். எல்லாம் நிறைவாகட்டும். கொஞ்சம் எல்லாரும் வெளியே இருக்கிறவங்கள கொஞ்சம் உள்ள வாங்க. வெளியே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாரும் தயவு செய்து உள்ளே வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போ கோவை காமாட்சிபுரி ஆதீனத்தினுடைய பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமியினுடைய ஏவி, பஞ்சலிங்கேஸ்வரர் சுவாமியினுடைய ஏவி. அப்படியே கொஞ்சம் வெளியே இருக்கிறவங்களா கொஞ்சம் உள்ள வர சொல்லுங்கய்யா. வாய்ஸ் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையம் நடத்தும் ஸ்ரீ அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா கோவை மண்ணில் ஒண்டிப்புதூர் அருகே காமாட்சிபுரம் எனும் தவ பூமியில் காலம் எழுதிய அருள் சரித்திரம் இது. 1970 ஆண்டு கந்தசாமி தேவர் குணதி தம்பதியருக்கு 5வது மகனாய் பிறந்த சிவலிங்கேஸ்வரர் சிவமும் சக்தியும் ஒரே உயிராய் கலந்த வடிவம். பள்ளி படிக்கும் வரை கல்வி, ஆனால் ஆன்மீகத்தில் முடிவில்லா ஈர்ப்பு. காமாட்சிபுரமே தனது சொந்த ஊராக உருவெடுத்தது. 60 காலத்தில் அங்கனா பரமேஸ்வரி அம்மன் சிலையினை கண்டெடுத்து அப்பகுதியில் கோயில் அமைத்து வழிபாடுகள் செய்த தவமே. அருள் சக்தியை உணர்ந்த பக்தர்கள் கூட்டம் அருள் வாக்கு கேட்டு நாடெங்கும் இருந்து வருகை புரிந்த 30 ஆண்டுகளின் தவம். சிரவை ஆதீனம் தவத்திரு கந்தர சுவாமிகளிடம் ஆன்மீக பயிற்சி பெற்று தமது ஆய்வகம் அமைந்த அந்த இடமே காமாட்சிபுரி ஆதீனம் ஆனது. ஆன்மீகத்தையும் சக்தி வழிபாட்டையும் உலகம் முழுவதும் பரவச் செய்த ஒரு அருள் இயக்கம். தாழ்த்தப்பட்டோர் பகுதிகளில் உள்ள கோயில்களுக்கு முழு செலவையும் தாமே ஏற்று திருப்பணிகள் செய்து வைத்த தர்ம சித்தர். பல்லடம் சிந்தாமலம் அருகே கோளறு பதிவகரிக கோட்டை என்ற பிரம்மாண்ட ஆலயம் உலகின் முதல் முயற்சியாக எழுந்த அருள் கோட்டை. கோவை காமாட்சிபுரம் ஆதீனத்தில் 51 சக்தி பீடங்கள். அருளாட்சி செய்த அருள் அரசன் அவர். பல வெளிநாடுகளுக்கு ஆன்மீக கற்றல் பயணம். தமிழ் ஆன்மீகத்தின் ஒளியை உலகம் அறிந்தது. திருவாசகம் தந்த மணிவாசகர் பெருமானுக்கு திருவாதவூரில் திருக்கோவில் அமைத்து திருவிழாக்களை நடத்தினார். தேசியமும் தெய்வீகமும் ஒரே உயிராய் வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை உலகம் அறிய செய்தவர். தீரன் சின்னமலை மீது தீராத பக்தி, தேச உணவும் தெய்வ பக்தியும் ஒன்றாய் கலந்த வாழ்க்கை. அங்குத்தாய் என்ற மாத இதழ் மூலம் ஆன்மீக செறிவான கருத்துக்களை அகிலத்திற்கு அளித்தவர். ஆண்டுதோறும் அனைத்து கலைஞர்களுக்கும் விருது வழங்கி மகிழ்ந்த அருள் மனம். வடலூர் ஊரான் அடிகளார் வழங்கிய நடாண்டும் நாவுக்கரசர் என்ற பட்டம் மகிமை சூடிய நாள். முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் முக்தி அடைந்த போது தாமே முன்னின்று நல்லடக்கம் செய்த கருணை குரு. ஸ்ரீ ஆதீனம் சாதுர் நிக்க ராமாமி அடிகளார் முக்தி அடைந்த போது இறுதி வழிபாடுகளை செம்மையாக செய்தவர். பக்தர்களை அன்பும் அக்கறையும் கொண்டு விசாரித்து நல்வழி காட்டிய அருள் உள்ளம். அனைத்து ஆதீனங்கள் மடாதிபதிகளுடன் நட்புறவு பேணியதால் ஆதீனங்களின் தலை சக்கர் என்று போற்றப்பட்டவர். மதத்திற்கு எதிரான எதிர்ப்புகள் வந்தபோது ஆன்மீக களத்தில் முதல் வரிசையில் என்று போராடிய துணிச்சல் வீரர். 55 வயதில் முக்தி அடைந்த இந்த வீர தமிழர் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற மகா சிவராத்திரி நிகழ்வை சிறப்பித்தார். 6 நாட்களில் முக்தி அடைவேன் என முன்னரே சொல்லி சிவராத்திரி கடந்த 4ஆம் நாளில் இறைவன் திருவடிகளை அடைந்தார். இறைவன் மனித வடிவில் மகான்களாய் வந்து பக்தர்களை வழிநடத்துவான் என்பதற்கான நிதர்சனம் அவர்.
அந்த அருள் தொடர்ச்சியில் கோவை காமாட்சிபுரி இரண்டாம் பீடாதிபதியாக பதவியேற்றவர் சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள். திண்டுக்கல் மாவட்டம் செந்துறையை பூர்வீகமாக கொண்டு கண்ணன் சரஸ்வதி தம்பதியருக்கு 11/7/1994 பிறந்தவர். 12 வயதிலேயே காமாட்சிபுரி ஆதீனத்தில் பயின்றவர். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர். ஆதீனத்திலேயே தங்கி சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகளின் வழிகாட்டுதலின்படி சமய பயிற்சி, வழிபாட்டு முறைகள், பக்தி வாத்தியங்கள், சித்த மருத்துவம் எல்லாம் கற்றுத் தேர்ந்தவர். சிவம் காட்டிய பாதையில் சக்தி சுமக்கும் குருவாக காமாட்சிபுரி ஆதீனத்தில் அருளாட்சி தொடர்கிறது. காமாட்சி அருள் நிலைக்கட்டும், காமாட்சிபுரி புகழ் பெருகட்டும், ஆதீனம் என்றும் உலகை வழிநடத்தட்டும். மகத்தான ஆன்மீக தொடர் சேவையை பாராட்டி கோவை காமாட்சிபுரி ஆதீனம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிக்கு ஆன்மீகத்தின் எழுச்சி நாயகன் என்ற விருது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தின் சார்பாக கொடுப்பதில் பெருமை கொள்கிறோம். நம்ம சுவாமிஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு மகத்தான ஒரு நபர். ஆதீனம் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. ஒரு வீட்டுக்கு வரனாலும், ஒரு இடத்துக்கு வரனாலும், ஆதீனம் அந்த இடத்துல மண்ணை மிதிச்சாலே அந்த மண் புண்ணிய பூமியாக மாறும். அதனால எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்காது. ஒரு ஆதீனம் வீட்டுக்கு வருவதாக இருந்தாலும், ஒரு இடத்துக்கு வருவதாக இருந்தாலும், நம்முடைய முன்னோர்கள் செய்யப்பட்ட புண்ணியமும் நாம் செய்யப்பட்ட புண்ணியமும் அதிக அளவுல இருந்தாதான் அந்த அமைப்பு நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில நமக்கு இந்த 2வது ஆண்டுல நம்முடைய பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி அவர்கள் இங்க எழுந்தருளி நமக்கெல்லாம் அருளாசை கொடுக்க இருக்கின்றார்கள். இதுல நமக்கு ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஜோதிடர்களுக்கோசரமே ஞானகுரு சிவலிங்கேஸ்வரர் சுவாமி அவர்கள் நவகிரக கோட்டை அப்படின்றது ரொம்ப ஒரு அற்புதமான முறையில நிறைவேறிக்கிறார்கள். அதுல நவகிரகங்கள் அப்படின்றது 27 நட்சத்திரம், நவகிரகங்கள், நவகிரகனுடைய அதி தேவதைகள், 108 திவ்ய லிங்கங்கள் என்று அற்புதமான முறையில ஜோதிடர்களுக்கோசரமே கட்டினது. அது ஜோதிடர்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம், புண்ணியம். அதனால அதுக்கே மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் அப்படின்றதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா அந்த நவகிரக கோட்டை உலகத்துல எங்கேயுமே கிடையாது, அங்க மட்டும்தான் நவகிரக கோட்டை அப்படின்றது. அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு சிறப்பு செய்த நம்முடைய பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி அவர்களுக்கு நம்முடைய ஜோதிடத்துறையின் சூப்பர் ஸ்டார் யதார்த்த ஜோதிடர் செல்வி தாமு ஐயா அவர்கள், நம்முடைய மருதமலை குருஜி ஐயா அவர்களும், ஐங்கரன் சிவகுமார் ஐயா அவர்களும் இந்த விருதை கொடுத்து சிறப்பு செய்ய இருக்கின்றது. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். அதுபோல எத்தனையோ குருமார்களுடைய அருள் பார்வை உங்கள் மீது படுகிறது. நீங்கள் அனைவரும் உற்சாகமாக கைத்தட்டி ஆரவாரம் பண்ணதான் முழுமையான ஒரு ஆற்றலை நம்மளால பெற முடியும், இல்லைங்களா? குருமார்கள் எல்லாம் எத்தனாயிரம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, எவ்வளவு விஷயங்களை பேசியிருப்பாங்க. அவங்களுடைய அருள் பார்வை கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? இப்பொழுது நமது ஆன்மீக துறையின் புரட்சி நாயகன் என்று அற்புதமாக பட்டம் வாங்கிய நமது குருநாதர் சுவாமிஜி அவர்கள் ஒரு பேருரையாற்றி நம் அனைவரையும் ஆன்மீகத்தில் துணை வைப்பார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி புனிதரும் சேவடி கோமளமே கொன்றை வார்சடை மேல் பணிதரும் திங்களும்
பாம்பும் பகீரதையும் படைத்த புனிதரும் நெய்யவன் பொந்து என்னாலும் பொருந்துகவே. எல்லாம் அல்ல அன்னையினுடைய திருவருளாலும் ஆதிகளுடைய குருவருளோடு இந்த நாள் நமக்கு ஒரு இனிமையான நாள். அந்த வகையிலே நம்முடைய ஜோதிட மகரிஷி ஆராய்ச்சி மையத்தினுடைய 8ஆம் ஆண்டு அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா மிகவும் சீரோடும் சிறப்போடும் தொடங்கும் காரியம் தொய்வின்றி நடைபெற தடங்கள் யாவும் தடமாறி செல்ல 5 கரம் கொண்ட ஆணைமுகப் பெருமானுடைய திருவருளோடு மேடையில் அனைத்து தெய்வங்களுடைய அருளோடு 2 நாட்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மேடையில் வீட்டிருக்கின்ற நம்முடைய ஐயா, பெருமைக்கும் அன்பிற்கும் உரிய யதார்த்த ஜோதிடர் செல்வி தாமு ஐயா அவர்களே, நம்முடைய மருதமலை குருஜி ஐயா அவர்களே, நம்முடைய ஐங்கரன் ஆசான் சிவகுமார் ஐயா அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு முன்பு அமர்ந்திருக்கின்ற தாய்மார்கள், குழந்தை செல்வர்கள், ஆற்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு எது எந்த நேரத்தில் நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்தில் இறைவனுடைய திருவருளாலே நடக்கும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் நம்முடைய முரளி என்ற பெயர் குருநாதருடைய அருளாலே ஒரு முறை எங்களுடைய சாமி சொன்னார்கள், குருநாதர் முரளி என்ற பெயர் பெருளி பண்ணால் பண்ணும், ஆனால் முன்னாடி ஒரு பெயர் சேர்த்துக்கலாம் முகுந்தன் என்று சொன்னார். முகுந்தன் என்ற பெயர் உள்ள வந்ததையும் அவர் நம்ம ஐங்கரன் ஐயா சிவகுமார் ஐயா தான் படித்துக் கொண்டிருந்தார். சொல்லுவாங்க, அம்மா 8 அடி பாஞ்சா குழந்தை 16 அடி பாய், பழமொழி இருக்கு. அந்த மாதிரி நம்முடைய பெயர் மாற்றப்பட்டது யாருடைய அருளால் என்று சொன்னால் மகான்கள் அருளால் சரி, குருமார்கள் அருளால ஒரு பெயர் வச்சுட்டாங்கன்னா அது பேர் விளங்கும் துலங்கும். என்னுடைய காமாட்சி ராஜனம் குரு முதல்வர் அவர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, யாருக்கு எதை கொடுத்தாலும் சரி, அது பன்மடங்கு உயரும். இங்க நம்ம பள்ளிப்பாளையத்துல கூட நம்முடைய சிவராமன் ஐயா வந்திருக்கிறாரு. ஒரு 10 பேர்த்த கூட்டிட்டு மடத்துக்கு வந்திருந்தாரு இன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் சாமி பார்த்துட்டு எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சாமி எங்களுக்கு பிரசாதம் கொடுக்கலையான்னு கேட்டிருக்கிறாரு. அவர் நின்று 1/4 மணி எடுத்து கொடுத்துட்டாரு. அவர் நின்ன 1/4 மணி எடுத்து கொடுத்துட்டு அனுப்பிச்சிட்டாரு. கூட வந்தவங்க எல்லாம், சாமி உன் 1/4 மணி எடுத்து கொடுத்துட்டாரு பிரசாதம் கேட்டு அப்படின்ட்டாங்க. அந்த மண்ணை வாங்கி கட்டி கொண்டு வந்து நம்ம பள்ளிப்பாளையத்துல கிராமத்துல வச்சுட்டாங்க. அவர் கூட வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வச்சுட்டாரு. வெளியில் உள்ள அப்புறம் வச்சுட்டாரு. அடுத்த நாள் காலையில அந்த மண்ணை திறந்து பாருன்னு சொல்லிக்கிறாங்க, பூரா விபூதியா மாறிடுச்சு. பூராமே விபூதியா மாறிடுச்சு. அனைவருமே உள்ள வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்போ அது வந்து ஒரு மகான்கள் உள்ள மனிதனாக பிறந்திருக்கலாம், மகானாக மாறலாம். எதுனாலேனா பக்தி செய்தால் வரும். முதல் யுகம், 2ஆம் யுகம், 3ஆம் யுகம், 4ஆம் யுகம். இந்த 4ஆம் யுகம் கலியுகம். ஒரு யுகத்தில் இந்த உயிர் வந்து நரம்பை பற்றி கொண்டிருந்தது. 2ஆவது யுகத்தில் உடம்பு உயிர் எலும்பை பற்றி கொண்டிருந்தது. 3ஆவது யுகத்தில் இந்த உயிர் குருதியை பற்றி கொண்டிருந்தது. 4ஆவது யுகத்தில் இந்த உயிர் அன்னத்தை பற்றி கொண்டிருக்கின்றது. அன்னம் சாப்பிடாம ஒரு நாளைக்கு 3 வேளை கண்டிப்பா சாப்பிட்டாகும், இல்லைன்னா முடியாது, மயக்கம் வந்துடும். அப்ப இந்த அன்னம் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அப்ப நம்ம இங்க இந்த உலகத்துல இந்த கலியுகத்துல 3 பேர் சொல்றத கண்ணை மூடித்தனமா கேட்பாங்க. நல்லா பாருங்க, 3 பேர். செகண்ட் காட் ஆஃப் டாக்டர். டாக்டர் சுகரா இந்த மாத்திரை சாப்பிடுனா காலையில 1, நைட்டு 2, மத்தியானம் 1. கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் இருந்தாலும் சரி, டாக்டர் சொல்லியாச்சு சாப்பிட்டே தீருவாங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜோதிடர்கள், உங்ககிட்ட வர்றவங்கள்ட்ட நீங்க என்ன சொல்றீங்களோ கடவுளுடைய வாக்கு மாதிரி, அதான் தெய்வ வாக்கு. அந்த வாணி கலை வாணி அருள் வாமி. இந்த நாக்குல சரஸ்வதி, நீங்க என்ன சொல்றீங்களோ இந்த ஜாதகம் 2 பொருந்துன்னா திருமணம் நடக்கும். இந்த ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னா நடக்காது. இந்த தேதியில நீங்க போய் விளக்கு போடுனா போடுவாங்க. சொன்னாதான் ஜோதிடர் சொன்னாதான், அது சொன்னா நமக்கு கிடைக்குமா அப்படின்னா தான் நடக்கும்.
எல்லா பக்கம் நம்ம என்ன வச்சிருக்கிறோம்னா கண்டிஷன் போட்டிருக்கிறோம். கண்டிஷன் பெயில் மாதிரி இது பண்ணுனா இது கிடைக்குமா, இது பண்ணா இது வேணும் அப்படிங்கிற நிலைக்கு வந்தனால என்ன ஆச்சுன்னா, நம்ம ஜோதிடர்கள் யாரு சொன்னாலும் கண்மூடித்தனமா நம்ம கேட்போம். செகண்ட், இன்னொன்னு சாமிகள் சொன்னா கேட்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் மாறிடுச்சு. சாமி எல்லாம் அடுத்து தேர்ட் பாயிண்ட் போயாச்சு. டாக்டர், ஜோதிடர்கள் இவங்க 2 பேர். ஏன்னா எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம செல்வன் ஐயா சொல்ற மாதிரி, ஜோதிடர் சொல்ற மாதிரி இந்த ஆண்டு எனக்கு எப்படி இருக்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். இந்த ராசிக்கு இது இருக்குமா? எந்த ராசி நல்லா பாருங்க. 4 பேர் சொல்றது கேட்டோம்னா அது எந்த ராசி வந்தாலும் மாறிடும். அந்த 4 பேர் யாரா இருப்பாங்க? பக்கத்து வீட்டுக்காரா இருக்குமா? இல்ல எதிர் வீட்டுக்காரா இருப்பாரா? இல்ல. எதிர் வீடும் இல்ல, பக்கத்து வீடும் இல்ல. நம்ம வீட்டுல இருக்கின்ற நம்முடைய அம்மா, அப்பா, குரு, தெய்வம், இந்த 4 பேர் சொல்றதை யாரெல்லாம் கேட்கிறார்களோ வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். எப்ப அன்னைக்கு அவங்க பேச்ச நம்ம மீறணுமோ மீற மாதிரி தான் இருக்கும். சில நேரத்துல தாயே பேயா கூட மாறும். தாய் தான் பேயா கூட மாறும். எத்தனை இது நம்ம பார்த்திருக்க. தாய் பிறந்த குழந்தை ஒரு 5 மாசம் கூட இருக்காது, குப்பை தொட்டியில போட்டு போயிருக்கு. ஒரு பக்கம் குழந்தையே இல்லாம இருக்கு. அப்ப நம்ம இந்த மனசுதான் எல்லாமே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எல்லாரும் ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. எல்லாரும் கை தட்டினீங்க. உங்க கை பாருங்க. இந்த கை எல்லாம் வலது கை பாருங்க. வலது கை எடுத்து எல்லாரும் பாருங்க. வலது கை எல்லாரும் பாருங்க. அப்படியே கொஞ்சம் திருப்பி பாருங்க. பக்கத்துல இருக்கிற ஆளை பாருங்க. உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை அப்படியே பாருங்க. ரைட். இப்ப கையை பார்த்துட்டீங்க, பக்கத்துல இருக்கிற ஆளை பார்த்துட்டீங்க. அடுத்து நீங்க எல்லாரும் ஒண்ணு பார்க்கணும். உங்களுடைய முகத்தை எல்லாரும் பாருங்க, பார்க்கலாம். முடியுமா? நம்ம உடம்பு கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம முகத்தை நம்ம உடம்பு நம்மளால் பார்க்க முடியும். என்ன வேணும்? கண்ணாடிக்கு முன்னாடி போனா நம்ம பிம்பத்தை பார்க்கலாம். ஆனா மற்றவரை நம்ம எல்லாம் பண்ணிடலாம், பார்த்துடலாம், கேட்டுடலாம், அவர்களுக்கு கெடுதல் பண்ணிடலாம். நமக்கு பண்றதுக்கு எப்படி? நம்ம முகத்தையே நம்மளால பார்க்க முடியல. கடவுள் எப்படியாப்பட்ட ஆளு? இந்த உடம்பு சாதாரண உடம்பு இல்ல. இட்லி நல்லா பாருங்க. நம்ம செல்வின் ஐயா சென்னையில இருந்து எல்லாத்துக்கும் லட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறார். லட்டு எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. அங்க இருக்கிற நல்ல சுவைமிக்க கடை, நெல்லை லாலா ஸ்வீட்ங்கிற மாதிரி நல்ல கடையில ஐயா வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டார். லட்டு லாலா கடையில வாங்கியாச்சு. வாங்கிட்டு வந்தவர் ஐயா. சாப்பிடுறது நம்ம எல்லாம் என்னங்கய்யா? எல்லாரும் நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்ப மறுபடியும் நீங்க கேள்விக்கு பதில் நீங்க சொல்றீங்க. லட்டு எங்க வாங்குச்சு? எந்த கடையில வாங்குச்சு? லாலா ஸ்வீட். யார் வாங்கிட்டு வந்தா? செல்வின் ஐயா. யாரெல்லாம் சாப்பிட்டது? நம்ம எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டதெல்லாம் நீங்க தான். நீங்க சாப்பிட்டீங்க. அது சிறுகுடலா, பெருகுடலா, கல்லீரலா, கணையமா? யாரா சொல்ல முடியுமா? யாரா சொல்ல முடியுமா? அட்ரஸும் இல்ல, விலாசம் இல்ல. அதே மாதிரிதான் நம்முடைய கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம் இந்த வாயில நம்ம நுனி நாக்குல வச்சு உள்ள போற வரைக்கும் தான் சுவை தெரியும். அதுக்கப்புறம் அது சுவையே தெரியாது. அது மாதிரி நம்ம கஷ்டத்தை கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டோம்னா கஷ்டமா தான் தெரியும். கொஞ்சம் தூரமா வச்சுட்டோம்னா தெரியாது. கஷ்டம் இல்லாத ஆளே கிடையாது. சிவபெருமான் கஷ்டப்பட்டார், முருகப்பெருமான் பட்டார், விநாயகர் பட்டார், அவர் கூப்பிடிக்கப்பட்டது, அவர் பிட்டுக்கு மண் சுமந்து பெரும்படிப்பட்டார், அவர் ஒருத்தர் உரல கட்டி வச்சார், ஒருத்தர் வாள்ல தீ வச்சு எல்லா பக்கம் தீ வச்சார். கடவுளே பட்டார். நமக்கு வரும் கஷ்டம், நஷ்டம், இன்பம், துன்பம், பகல், இரவு, மேடு, பள்ளம், குண்டு, குழி, கணவன், மனைவி மட்டும் மாறி வரக்கூடாது. நல்லா பாருங்க. மேடு, பள்ளம், பகல், இரவு, இன்பம், துன்பம் இதெல்லாம் மாறி மாறி வரலாம். ஆனால் கணவன் மனைவி கருத்தொரிவித்து வாழ வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் என்ன பண்ணிருக்காருன்னா அர்த்தநாரீஸ்வரர் ரூபம். அன்னைக்கே பயந்துட்டார் சிவபெருமான். ஐயா செல்வின் ஐயா, அன்னைக்கே சிவபெருமானே பயந்திருக்கிறார். யாரை கண்டு? சத்தியை கண்டு. அவ்வளவு பெரிய ஆளு சத்தியை கண்டு பயந்து மடங்கி ஒடுங்கி நடுங்கி பாதி உடம்பு கொடுத்தாரு. வேண்டாண்டா சாமி, இந்த பார்வதி என்னைக்கு காளியா மாறுற, மாரியா பத்ரகாளியா மாறுற தெரிய மாட்டேங்குது. பாதி உடம்பு கொடுத்துடலாம், மாறும்போது நமக்கு தெரிஞ்சு நம்மளும் சேர்ந்து மாறிக்கலான்ட்டு பயந்துதான் கொடுத்தது, சும்மாலாம் கொடுக்கல. அன்னைக்கே அந்த கதினா இன்னைக்கு என்ன கதியா இருக்கு? எம்பெருமான் உன்னையும் மண்ணையும் அளந்தவர் நாராயண கடவுள். நாராயணா என்னும் பாராயணம். அந்த நாராயண கடவுள் தன்னுடைய மனைவிக்கு மார்பகத்தில் இடம் கொடுத்திருக்கிறார். அதே பிரம்மதேவன் தன்னுடைய மனைவிக்கு நாக்குல இடம் கொடுத்திருக்கிறார். சரஸ்வதி தேவிக்கு காலையில 4 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் எதை படித்தாலும் உள்ள போய்கிட்டே இருக்கு. சரஸ்வதியுடைய நேரம்,
சாத்விகம், ராஜசம், தாமசம் 3 வகையான குணம், 3 வகையான நேரம் மாறிக்கொண்டே இருக்கு. 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் பணம் சம்பாதிக்கிற நேரம். பேங்க் பாருங்க ஓபன் ஆகும், தொழிலுக்கு போவோம். 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் துர்காவுடைய நேரம். அந்த நேரத்துல நீங்க என்னதான் பண்ணாலும் சாப்பிட்டு தூக்கம் வரும். ஸ்கூல் பையனுக்கு வரும், வீட்டுல இருக்கிற ஆளுக்கு வரும். மழை நாள்ல இருந்து மாறிட்டே இருக்கு. அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி குணமும் மாறும், மனிதனுடைய மனமும் மாறும். மாறாமல் இருக்க முடியாது. ஏன்னா மனிதனா பிறந்தனால மாறும். மாறாமல் யாருக்கு இருக்குன்னு என்று சொன்னால், என்னைக்கு ஆசை வருதோ அன்னைக்கு வினை அதிகமாகி கொண்டிருக்கு. என்னைக்கு இந்த மனம் ஒடுங்குகிறதோ அப்ப வினை விலகும். தூங்கும் போது நமக்கு என்ன ஆசை வருமா? நல்லபடியா தூங்கினா போதுன்னு தூங்கிடுவோம். அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, எந்திரிச்சாதான் தெரியும். அப்ப நம்ம தூங்கும் போது எப்படியோ அதான் மனம். எந்திரிச்சோன்னு வச்சுக்கங்களேன், கண்ணுக்கு முன்னாடி இப்ப இங்க ஒண்ணுமில்லை, எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அந்த கண்ணு இங்கதான் இருக்கு, மூளை எங்கேயோ போயிருக்கு. பாதி பேர் அம்மா மூளை எங்க போயிருக்கு, வீட்டுக்கு போயிருச்சு. கதவை சாத்திட்டு வந்தோமா, கரண்ட் பில் 100 ரூபா சேர்ந்து வந்துடுமே, மாவாட்டி வச்சுமே அது சாத்தாம வந்துட்டுமே, பள்ளி கிளி விழுந்துட்டு என்ன பண்றது, மத்தியானம் முடிஞ்சிருமா, சாயந்தரம் வேற போகணும், எவ்வளவு நேரம் ஆகும், நீ வேற மேடையில இத்தனை ஜோசியர் உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் 1/2 மணி நேரம் எடுத்தாலும் எத்தனை மணி நேரம் ஆகுமோ, முகுந்தன் முரளிய அன்புக்காக வந்திருக்கிறோமே அப்படின்னு பாதி மனம் இங்க இருக்கும், பாதி மனம் அங்க இருக்கும். கடவுள் கல்லு 2 விதம், ஒன்று மதிப்பது, ஒன்று மிதிப்பது. வணங்குகின்றதும் கல்லுதான், கால் மிதிக்கிறதும் கல்லுதான். அப்ப அது எந்த அளவிற்கு அந்த சக்தியாகிறன்னு சொன்னால், ஆகாயத்தில் இருக்கின்ற சக்தி காற்றிலே கலந்து நெருப்பிலே உதித்து நீரிலே தோன்றி, நீரில் இருக்கின்ற சக்தி கும்பத்தில் இருந்து பிம்பத்திற்கு போன பிறகு அந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சுன்னா தீர்த்தம் பட்டதையும் புனிதமாகிறது. அந்த அளவிற்கு அந்த சக்தி வருவது என்று சொன்னால், நம்ம கொண்டு வர தண்ணி தீர்த்தமா மாறுது, நீங்க செஞ்சுட்டு போற சாதம் பிரசாதமா மாறுது, கடையில் இருக்கிற எலுமிச்சங்காய் கனியா மாறுது. இதெல்லாம் மாறுது. மனுஷன் எத்தனை முறை எத்தனை கோயிலுக்கு போறோம், நம்ம என்னைக்காவது மாறுறோமா? ஏன் மாறல? அந்த மனம் மாறுவதற்கு விடுவதில்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இவருக்கு ஒண்ணுமில்லை, இவருக்கு என்ன கிடைச்சுன்னா, முகுந்தன் ஐயாக்கு முரளி என்ற பெயரில் குருநாதர் அருளோடு முகுந்தனா மாறிச்சு. அந்த முகுந்தன் பெயர் வந்தது. இன்றைக்கு இது 8வது ஆண்டு விழா நம்முடைய ஜோதிடர்களுக்காக நடைபெறுகிறது. மேடைகளுக்கு ஒவ்வொருவருமே மிகப்பெரிய மகான்கள் தான். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒவ்வொருவருமே மகான்கள் தான். பாருங்க, நீங்களே வேலைக்கு போயிட்டு நம்ம ஏதாவது வேலைக்கு போய் சம்பாதிப்போம், ஏதோ பண்ணுவோம். இவங்க வாயிலேயே நீங்க பாருங்க, வாயிலேயே பேசி 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 சம்பாதிச்சாலும் மூச்சு காத்து விடாம பண்ணி ஆகணும். ஒண்ணு மாறிச்சு, அந்த ஜோசிகார்ட்ட போன இப்படி பண்ணி போட்டாரு, பாட்டு சொல்ல மாட்டான், பண்ணி போட்டான், நான் வரும் டே வரும் என்னமோ வரும். இவர்கிட்ட போய் பார்த்தேன், கேளுங்க இவர் எல்லாம் என்னென்ன பாடுபடணும். இவர்கிட்ட போய் கொடுத்தேன், என் புள்ள வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. செல்வன் ஐயாட்ட போனேன், ஓகோன்னு இருக்கிற 2 கார் வாங்கிட்டேன், வீடு வாங்கிட்டேன், பங்களா வாங்கிட்டேன், எனக்கு வந்திருக்கிற மருமகள் ஐயோ அப்பா தங்கம், தங்கத்திலே தங்கம், கொஞ்சம் பெசர் அடிச்சு அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒவ்வொரு ஜோசியரும் அடேங்க அப்பா இந்த ஜோசி இருக்கிறாரே, போனோம்னா முடிஞ்சு. பக்கத்துல இருந்து அது ஒரு அம்மா மட்டும் பார்த்துச்சு. நல்லா பாருங்க, ஒரு ஆண்களுக்கு வந்துச்சுன்னா ஒரு 10 பேத்தோட முடிஞ்சிரு. ஒரு தாய்மாருக்கு மட்டும் போச்சு, ஒரு ஊருக்கே போயிரு. ஏன் ஜோசியர்கிட்ட போயிடாதடி, அடேங்க அப்பா பாடா படிச்சு ஓடா தேய்ச்சிருவா, எல்லாம் போச்சு, என் புள்ள வாழ்க்கையே போச்சு. நேரம் நம்ம பண்ண வினை, போன ஜென்மால நம்ம என்ன பண்ண நமக்காக தெரியும். நம்ம இந்த பிறவி இது இருக்குது, அடுத்த ஜென்மால என்ன நமக்கு தெரியுமா? யாருக்கெல்லாம் நல்லா பாருங்க, யாரெல்லாம் மனைவி கை நீட்டி அடிக்காதவங்கள கை தூக்குங்க. பரவாயில்லைங்க, யாருமே இல்லை. யாரெல்லாம் கணவனை வாடா போடான்னு சொல்லாதவங்கள கை தூக்குங்க. அது யாரும் இல்லை, பரவாயில்ல. உங்களுக்கு எல்லாம் அடுத்த பிறவியில தெய்வ பிறவிதான். அப்படி யாராவது சொல்லி இருந்தா, கணவனை யாரெல்லாம் வாடா போடா அவனே இவனே சொல்லி இருந்தா, அடுத்த பிறவி என்ன நான் சொல்லலையுமா? கருட புராணத்துல 88ஆம் பக்கம் எழுதி இருக்குது. சந்தேகம்னா நீங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்துக்கங்க. கடுகு தாளிக்கிற மாதிரி மேல வணக்கி எடுக்கப்படும். யாரெல்லாம் மனைவி கை நீட்டி அடித்தீர்களோ, அந்த தாய்மார் கண்ணீர் மண்ணில் பட்டுச்சனோ, அவர்களுக்கு அடுத்த ஜென்மல ஆப்பிரிக்கா நாட்டுல பன்னிக்குட்டியா பிறப்பான்னு எழுதி இருக்குது. ஐயா நான் சொல்ல, செல்வன் ஐயா கேட்டு பாருங்க, கருட புராணம் படிச்சவங்களுக்கு தெரியும். இது எழுதியிருக்கு ஆப்பிரிக்கா நாடு. நினைச்சு பாக்குறதுக்கு பயமா இருக்கு. பன்னிக்குட்டி ஐயோ அப்ப பயமா இருக்குது கேட்கறதுக்கு. பாதி பேர் அம்மால சிரிக்குது, நம்ம வீட்டுக்காருக்கு இதான தண்டனை கிடைக்கட்டும் அப்படின்னு. பாதி பேருக்கு நம்மள என்னென்ன பாடுபடுத்தி இருக்கிறாரு. அம்மா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டியது இல்ல, தாய்மால் அடுத்த பிறவியே கிடையாது. தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இப்ப ஆண்கள் கூட கடவுளை வணங்குவதற்கு தேடுவதற்கு பல வழிகள்ல போய் தேடணும். ஆனால் தாய்மார்கள் அடுத்த பிறவியே கிடையாது. ஏன் தெரியுமாங்கய்யா? காலையில் எந்திரிச்சா வீடு கூட்டுறது, வாசல் கூட்டுறது, கோலம் போடுறது, சமையல் பண்றது, எல்லா வேலையும் அவங்கதான். என்னைக்காவது ஒரு நாள்
சமையல் பண்ணுன்னு சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? ஐயா கேளுங்க, சுடுதண்ணியே வைக்க தெரியாது, வச்சா கால்ல கொட்டிக்குவாங்க. டீ காபி எதுவுமே தெரியாது, நீங்க வச்சு கொடுத்தா குடிக்க தெரியும், சாப்பிட தெரியும். தட்டு கூட கழுவாத ஆசாமி எத்தனையோ பேருக்கு. சாப்பிட்ட தட்டு அப்படியே இருக்கு. அது காஞ்சி மாடி மனைவி வந்தா தான் கழுவ முடியும். வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரேன்னு சொல்லுவாங்க. அவர் பாப்பாரு, மகாலட்சுமி இன்னைக்கு இருக்கிறியா? இருக்கிறேன்னு சொன்னா வாங்க. இல்ல, வேண்டாம், என் மனைவி இன்னைக்கு இல்ல. விருந்தாளிக்கே இடம் இல்ல, விருந்தோம்பலே கணவன் மனைவி சேர்ந்து. அப்ப தாய்மார்களுக்கு தாயை திறந்த கோவில் இல்லை. நீங்க எந்த கோயிலுக்கும் போக வேண்டியது இல்ல. வீட்டுல விளக்கு போட்டு உங்களுக்கு பிடிச்ச மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தா போதும். எது தெரிஞ்சாலும் போது. ஏதாவது உங்களுக்கு வீட்டுக்கார் ஏதாவது இடைஞ்சல் பண்ணா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். கணவன் தான் தெய்வம் கடவுள் சொல்லி காட்டியிருக்கு. ஏன்னா பார்வதி தேவி கணவன் பேச்சு மீறி போய் தான் 51 துண்டா போச்சு. அப்ப என்ன ஆச்சு? பார்வதியை உணர்ந்துட்டு என்ன பண்ணிருச்சு? ஓ, கணவன் தான் தெய்வம் சொல்லிட்டு பார்வதி தேவி பூஜை பண்ணித்தான், பார்வதி பூஜை பண்ணிதான் சிவராத்திரி கூட அம்பாளுக்கு வந்தது, அம்பாள் தான் சிவனுக்கு கொடுத்தது. தாய்மார்களுக்கு 9 நாள் நவராத்திரி, 9 நாள் நவராத்திரி. ஆண்கள் எம்பெருமான் சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி. நீங்க பாருங்க, 4 முளை வேட்டி ஆண்களுக்கு, 16 கச்ச சேலை யாருக்கு? தாய்மார்களுக்கு. ஓடுகின்ற நதியெல்லாம் உங்களுக்கு தான். கங்கா, யமுனா, கோதாவரி, சரஸ்வதி, சிந்து, காவேரி எல்லா நதி உங்களுக்கு தான். நாட்டுக்கே தாய் நாடுன்னு தான் பேர். என்னங்கயா? தந்தை நாடு எங்காவது இருக்குதா? எல்லா இடத்துலயும் தாய் தான். கங்கை தூக்கி தலையில வச்சுட்டார். அடேங்கப்பா, சரிபாரி உடம்பு கொடுத்துட்டார். இத்தனை வேலையும் தாய்மார்களுக்காக ஆண்கள் எம்பெருமான் பண்ணிக்கிறார். நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா? எங்காவது இருக்கான்னு பாருங்க. பார்வதி ஏதாவது சிவனுக்கு பண்ணிருக்குதா? லட்சுமி ஏதாவது பண்ணிருக்குதா? இல்ல இப்ப இருக்கிற அம்மா ஏதாவது பண்ணிருக்குதா? போயிட்டு வந்துடையும் எங்காவது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட் ஆச்சுன்னா, கொஞ்சம் ஏதாவது வீட்டுல சாந்த சொரூபமா இருக்கிற தேவியா இருந்தா, எங்கெங்க போனீங்க லேட் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் பத்திரகாளியமா இருந்தா, எங்க போன, எப்ப வருவ, ஆடா மாடா கோழியா, எங்க போன, எப்ப வருவ? வீட்டுக்காருக்கு சொல்லுவாரு அவரு, சிவகாமி சாப்பாடு இருக்கா? என்னங்க எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி, வந்தா சாப்பிட்டுக்கலாம். மகாலட்சுமி சொரூபம், சாந்த சொரூபிணி. இன்னொரு இடத்துல இதே நடக்கு. பார்வதி சமையல் ரெடியான், சமையல் ரெடி, சாப்பிட்டுமாச்சு, அங்க வச்சிருக்கிற போட்டு சாப்பிட்டுக்க அப்படி சொல்ற இடமும் இருக்குது. என்னமா, 2 விதமா இருக்குது. அப்படியும் இருக்கு, இப்படியும் இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தான் பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும். அதனால எம்பெருமானை வாழ்ந்து காட்டினார். கணவன் மனைவி கருத்துரிவித்து வாழ வேண்டும். நம்ம ஜோதிட சாமிகள் 1000 ஜோசியர் உருவாக்கி இருக்கிறார். 1000 பேர்த்து நம்ம முகுந்தனையா வச்சு அங்க மடத்துல வாரம் கிளாஸ், மாசம் கிளாஸ் எப்பவும் கொடுத்துட்டே இருந்தார். ஒரு நாள் ஐயா செல்வினையா கேளுங்க, ஒரு இடத்துல ஜோதிடருக்கெல்லாம் பட்டம் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு ஜோசியர்கிட்ட சூரிய பகவானுக்கு என்ன கலர்னு கேட்டார். குருநாதர் திடீர்னு எந்த கேள்வி கேட்பாருன்னே தெரியாது. திடீர்னு சாமி பச்சை கலர் அப்படின்னாரு. சூரியனுக்கு என்ன கலர்? பச்சை. சாமி யாருகிட்ட பட்டம் வாங்க? சாமி நீங்க தான் கொடுத்தீங்க. எங்க கொடுத்த? அங்க மண்டபத்துல. அப்புறம் அவர் சொன்னார், சூரியனுக்கு பச்சை கலரு கேட்டா சிவலிங்கேஸ்வர சாமி என்னோட மானத்தையே வாங்குறே தம்பி, நாளைக்கு சொன்னா என்ன ஆகுன்னு சொல்லிட்டு ஒரு 4 வருஷம் எந்த ஜோசியர் கூப்பிட்டாலும் போக மாட்டேன்ட்டார். எங்க கூப்பிட்டால், அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோதிடர் ஐங்கரன் இவங்க எல்லாம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் நடத்தியே வச்சு நடத்திட்டு இருந்தோம். சொன்னாரு சூரியனுக்கு என்ன கலர்னு கேட்டது பச்சைன்னு சொன்னாரு. எல்லாரும் எல்லாம் காட்டு போக்குல சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் 4 வருஷம் போக மாட்டேன்ட்டார் எங்கேயும். அதுக்கப்புறம் நம்ம ஐங்கரன் ஐயா, நம்ம மூந்தன் ஐயா ரெடி ஆனதுக்கு அப்புறம் இவர்களுடைய படிப்பு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்முடைய ஜோதிடர்கள் நீங்க எல்லாம் என்ன பண்ணணும் கேட்டா, நீங்க நல்ல தர்ம காரியத்தை பண்ணணும். அவங்களே பயந்து நடுங்கிதான் வருவார். நம்ம கிட்ட வரும்போதே ஐயோ நமக்கு என்ன ஆக போகுதோ ஏதாக போகுதோ அப்படின்னு வருவார். அதுல கட்டத்தில் இருக்கு 12 கட்டம் இது ஒவ்வொன்னு சொல்லும். அதுல நேரம் சரியில்லாம இருக்கு. ஆனா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். அவருக்கு என்ன சொல்லுவோம், நேரம் சரியில்லாலும் கூட மார்க்கண்டேயனுக்கு 16 வயசுல நீ மேல சித்தியடைவாய் எழுதப்பட்டது அவர் செய்த பக்தியினால. நமஸ்து பகவான் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரியாக்னி காலாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருதஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மஹாதேவாய நமவோ. இந்த மந்திரத்தை தினம்தோறும் சிவபூஜை செய்து 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 என்ன ஆச்சு, 16 வயசுல டிக்கெட் வாங்குற ஆளுக்கு இன்னும் 16 பேரு கிடைச்சு. அப்ப கட்டத்தில் இருந்தாலும் கூட கடவுள் இருந்தாலும் அது மாறும். இப்ப நீங்க சொல்ற வார்த்தை கூட, ஏன்னா தினமும் நீங்க பேசி 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 சொல்லி 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 என்னாச்சு, பேசுறது கூட வாக்கா மாறிச்சு. ஆனால் ஜோதிடர்களுக்கு என்னன்னா தெய்வ வாக்குன்னு பேர் வாங்கிருக்கு. ஒரு கிளாப் பண்ணுங்க. தெய்வ வாக்கு. இப்போ ஒருத்தர் பக்தியில சொல்லி சாமி சொன்னா தெய்வ வாக்குன்னு
என்னுடைய குருநாதர்ல தினமும் பூஜை வந்தாலும் அருள் வாக்கு தெய்வ வாக்கு. ஆனா நீங்க மத்தவங்களுக்கு நல்லது சொல்றதுனாலயே நீங்க பேசுறது இந்த ஜோதிடர் சொன்னா தெய்வ வாக்கு. நம்ம செல்வின் ஐயாக்கு என்ன பேரு? ஊரு உலகம் எல்லாமே பேர் வாங்கி இருக்குது. ஏன் என்று சொன்னால் அவர் செய்த வேலை உண்மையா நேர்மையா யார் என்ன பண்ணாலும் பன்மடங்கு கடவுள் கூட்டிட்டு போவார். நம்ம நினைக்க வேண்டியதில்ல, அது கூட்டிட்டு போகும். அதனால குருநாதர் அருள் கிடைச்சுன்னா சாதாரண ஒரு மனிதர் தான். கேளுங்க, சாதாரண ஒரு மனிதர். எல்லாத்துக்குமே தெரியும், பள்ளிப்பாளையத்துல பிறந்த ஒரு மனிதர். முரளின்னு சொன்னாலே தெரியும். இன்னைக்கு மூந்தன் முரளின்னு சொன்னா அவருக்காக இத்தனை ஒரு கூட்டம். இங்க பாருங்க, மேடைகளை ஒவ்வொரு ஆளும் அவருடைய குருநாதர் வந்திருக்கிறார். நம்ம குருஜி ஐயா, அம்மையார், நம்ம செல்வின் ஐயா வந்தவர். நான் சொன்னேன், நான் கூட பெரியவங்கள் மதிக்கிறது தான் என்ன. அன்னைக்கு சொன்னார், திருநாவுக்கரசர் வந்தார், ஞானசம்பந்தர் குட்டி குழந்தைதான். அந்த குழந்தைக்கு 3 வயசுல அருள் கிடைச்சு அந்த குழந்தை அன்னைக்கு எந்திரிச்சு அவருக்கு வணக்கம் பண்ணுமா. நான் யதார்த்தமா எந்திரிச்சு அவரு சொன்னார், சாமி நீங்க ஆதினம், நீங்க உட்கார்ந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். அவர் மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் அவர்கிட்ட இவருக்கு என்னடா பணிவு இருக்குன்னு நான் பார்த்தேன். அங்கிருந்து வந்ததையும் ஒவ்வொருத்தரையும் இந்த கை வணங்கும் போதே கால் நமஸ்காரம் பண்ற மாதிரி பெரியவர். நம்ம எல்லாரையும் ஒரு பார்த்து இது மாதிரி ஒரு மனிதர் பாக்குறோம். அவர் அங்கிருந்து நடந்து வந்தாரு, நான் பார்த்தேன் என்ன பண்ணுவார் பார்த்தேன். அவர் வந்து ஒவ்வொருத்தரா பார்த்து அந்த கை கொடுக்கும் போது கூட தலை வணங்குற மாதிரி. அது எல்லாத்துக்கும் வராது. நான் இன்னொருத்தர் பார்த்திருக்கிறேன், அவர் ஒரு கட்சி தலைவரா இருந்தார் முன்னால். அவர் அதே மாதிரி அந்த கை கொடுக்கும்போது கூட அவருடைய தலை நமஸ்காரம் பண்ற மாதிரி இருக்கு. தலைக்கு மேலான் வாக்கினுள்ளார். இந்த கை இப்படி எடுக்கும் போது கடவுளை வணங்குவது, அதே அந்த கை இங்க எடுக்கும் போது குருநாதர் வணங்குவது, அதே அந்த கை இங்க நெஞ்சுக்கு வரும் பொழுது இறுதி அப்பாவை வணங்குவது, அதே இந்த கை நம்ம வயிற்றுக்கு நேரா வணங்கும் போது தாயை வணங்குவது. அது அந்த 4 பேர் சொல்றதை கேட்டாலே வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கு. இந்த 2 நாட்கள் இங்க எல்லாரும் நம்ம அங்க அமர்ந்திருக்கின்றோம். என்ன நடக்குது? நம்ம முகுந்தன் முரளி கூப்பிட்டிருக்கிறாரு, என்ன ஏதுன்னு பார்த்தா இங்க எத்தனையோ விழாக்கள், எத்தனையோ நல் அறிவுரைகள், எத்தனையோ கடை இருக்குது. இதுல என்ன கிடைக்கும் என்று சொன்னால், இந்த உடம்பு அழிந்து விடும், இந்த ஆத்மா அழியாது, இந்த அறிவு வந்து அழியாது. அதனால நமக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி போட்டே இருக்கும். 4 இட்லி தான் அந்த வயிற்றுக்குள்ள வந்து 4 இட்லி 5 இட்லி, அதுக்கு மேல போகுமா? 50 இட்லி வச்சுட்டு சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட முடியுமா? காலையில ஒரு 5 வரும், நைட் ஒரு 5, அதுக்கு மேல முடியாது. ஆனால் அறிவாகிய புக்காகட்டும், பாடலாகட்டும், நல்லவங்க சொல்றது கேட்கிறது எத்தனை ஆண்டு ஆனாலும் சரி, இந்த உடம்பே அழிந்தாலும் அது ஓடி அடுத்தடுத்த ஜென்மாக்கு வந்துட்டே இருக்கு. இந்த அறிவு அழியாது. அத்தகைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, எல்லாம் உள்ள நாயகி தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கு கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கிடைக்கல என்று சொல்லிக்கொண்டு உங்க எல்லோருக்கும் இறையருள் குருவருள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, மாயவன் தங்கைனி மரகத வல்லினி மணிமந்திர காரிணி மாயா சொரூபிணி மலையரசன் மகளானினி தாயே மீனாட்சினி சத்குண வல்லினி தயாநிதி விசாலாட்சினி தாரணியில் பெயர் பெற்ற பெரிய நாயினி சரவணனி ஈன்றவள்ளினி ஆயிமக மாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினி என்று சொல்லிக்கொண்டு உங்க எல்லோருக்கும் இறையருள் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, இறையருள் குருவருள் சேர்ந்து கிடைக்கின்ற இடமாக இந்த மண்டபத்தில் விளங்குகிறது. பாருங்க, முன்னாடி விநாயகரிலிருந்து 63 நாயன்மார்கள், 17 சித்தர்கள் எல்லாமே வந்தாச்சு. எல்லாரும் நமக்கு முன்னாடி இருந்து ஆசீர்வாதம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு, அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய மகரிஷிக்கு, பேரே மகரிஷி. பாருங்க, மகரிஷின் பேர் வாங்குறதே பெரிய வேலை. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம். இவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற செயலாளர், பொருளாளர், தலைவர் உள்ளிட்ட பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி அருளாலே எல்லாரும் இன்றைக்கு நல்லா பாருங்க, இந்த யுகம் பக்தி யுகம். எல்லா கோயில கூட்டம் அதிகமா இருக்கு. ஏன்னா பக்தி செய்தா முக்தி கண்டிப்பா கிடைக்கும். மரணத்திற்கு முன் சரணம். நல்லா பாருங்க, மரணத்திற்கு முன் சரணம். நம்ம கொண்டு போறது 2 தான். பணம் வராது, காசு வராது, நல்ல காடி வராது, பங்களா வராது, எதுவுமே வராது. கொண்டு போறது ஒண்ணு பாவம், இன்னொன்று புண்ணியம். அது மட்டும் தான் கொண்டே போக முடியும். நம்ம நினைச்சுக்கலாம் அது இது எதையும் கொண்டு போக முடியும். அதனால கை இருக்கும் போதே தானம் தர்மம் பண்ண வேண்டும். இந்த கண் கொடுத்தார், யார் கொடுத்திருப்பா? யார் கொடுத்திருப்பா? கடவுள். அவருக்கு என்னைக்காவது நம்ம நன்றி சொல்லி இருக்கிறோமா? தினமும் நம்ம காலையில சாப்பிடுவோம், நைட் தூங்குவோம், அடுத்த நாள் அதே பண்ணுவோம், போவோம், வேலைக்கு போவோம். ஆனால் ஒரு நாளைக்காவது கை கொடுத்தியே இறைவா, கால் கொடுத்தியே, கண் கொடுத்தியே, எனக்கு இன்னைக்கு நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தியே, சாப்பாடு கொடுத்தியே. நினைச்சு பாருங்க, இவங்க எல்லாம் பாருங்க, ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துட்டா 3 மணி நேரம் சாப்பாடு கிடைக்காது, தண்ணி கிடைக்காது, ரெஸ்டும் கூட போக முடியாது. என்னடா வாழ்க்கையும் இருக்கு. பெரிய இடத்துல இருக்கலாம், கிடைக்காது. இன்னைக்கு கூட நாங்க காலையில 6 மணிக்கு ஒரு இடத்துல, 8 மணிக்கு ஒரு இடத்துல, 9 மணிக்கு மேல பசி ஆயிடுச்சு. நம்ம முகுந்தன் ஐயா 9 மணிக்கு சாமி நீங்க வந்தாகணுங்கிறாரு. சாப்பிட்றதா இங்க வர்றதான்னு தெரியல.
என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம நினைக்கலாம் கடவுள் கொடுத்தா தான் அந்த அன்னம் கூட. அத்தகைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம தினமும் ஒரு நாளைக்காவது கடவுளை வணங்க வேண்டும். கை கொடுத்த கடவுளை ஒரு நாளைக்காவது இறைவா எனக்கு இத்தனை நீ கொடுத்து நன்றின்னு சொல்லி பாருங்களேன். பரவாயில்ல, நம்ம குழந்தை நம்ம நினைக்கிறான். நம்ம எப்ப நினைப்போம்னா கஷ்டம் வரும்போது குடு குடு குடுன்னு நம்ம ஜாதகம் தூக்கிட்டு ஓடி போய் செல்வின் ஐயா மாதிரி, சிவகுமார் ஐயா, குருஜி ஐயா மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட அம்மையார் மாதிரி கால் கொண்டு போய் கொடுத்து எனக்கு நல்லா இருக்குதான்னு கேட்டுட்டு அவங்க ஏதாவது இந்த ராகு கேதுக்கு ஒரு தீபத்தை போடு, துர்கை அம்மனுக்கு ஒரு தீபத்தை போடு, பூசணிக்காய் வெட்டு 2 வெயி, இது மாதிரி ஏதாவது சொன்னா உடனே அடுத்த வேலை செய்வோம். அது விலகுச்சுன்னா அடுத்து அந்த சாமிக்கு ஏதாவது கிடைக்கும். விலகுல ஜோசியர் ரிஜெக்ட், அந்த சாமி ரிஜெக்ட். நடந்தா செலக்ட், நடக்கலன்னா ரிஜெக்ட். அது மாதிரியான வாழ்க்கை நம்ம மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனா நீங்க மாற வேண்டியதில்லை. கடவுளை பற்றி கொண்டால் பற்று அற்று இருன்னு இருக்கு. கடவுளை பற்றி கொள்ள வேண்டும். நம்மளாம் எப்படி இருக்கோம்னா, குரங்கு குட்டி பார்த்திருக்கீங்களா? குரங்கு அவங்க அம்மா குட்டி பார்த்திருக்கீங்களா? குரங்கு குட்டி அவங்க அம்மாவை இறுக்கி பிடித்து விட்டுச்சு, அவ்வளவுதான். அதுவாறு அடுத்த வேலைக்கு போயிரு. குரங்கு குட்டி மாதிரி நம்ம அவங்க அம்மா பற்றி கொண்டால், பூனைக்குட்டி பூனை அவங்களோட அம்மா பார்த்திருக்கீங்களா? அந்த அம்மா தன்னுடைய குழந்தையை வாயில கவ்விக்கொள்ளும். நம்ம இப்படி பற்றி கொண்டால் அதை நம்மை பாதுகாத்து கொள்ளும். ஒரே எடுத்துக்காட்டு, வேற ஒண்ணும் வேண்டியதில்லை. ஆனால் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை. கணவனை கண்கண்ட தெய்வம், மனைவி சொல்லே மந்திரம். கணவனை நீங்க எல்லாம் வணங்கிடுறீங்க, பிரச்சனை முடிஞ்சு. மனைவி சொல்லே மந்திரம். அன்னைக்கு பழமொழி இருந்துச்சு, மந்திரம்னா கணவன் வந்து கரடுமுடா போகாம, தண்ணி கிண்ணி போடாம அப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு சூதாட்டம் கீதாட்டம் பண்ணாம அன்னைக்கு பாண்டவர்கள் பண்ணி சிக்கின மாதிரி இல்லாம பார்த்துக்குள்ளதான் மனைவி சொல் மந்திரம் அப்படி சொன்னாங்க. இன்னைக்கு போற மந்திரம் எல்லாம் நீங்க எல்லாம் அம்மா அப்பா பார்க்க கூடாது, அண்ணனை பார்க்க கூடாது, தங்கச்சி பார்க்க கூடாது, அங்க பண்ணக்கூடாது, இங்க பண்ணக்கூடாது. நீங்க போடுற மந்திரமே வேற மாதிரி இருக்குது. இந்த மந்திரம் இல்ல, அந்த மந்திரம் வேற, அந்த ஆயுதம் வேற. நீங்க எடுத்திருக்க ஆயுதம். உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா அப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 அம்மா அப்பா. என்னைக்கு நீங்க எல்லாம் அத்தைய அம்மாவா பாக்குறீங்களோ பிரச்சனையே வராது. என்னைக்கு அத்தைய சொத்தையா பாக்குறீங்களோ அன்னைக்கு எல்லா பிரச்சனையும் வந்துடும். அத்தைய அம்மாவா பார்த்தா பிரச்சனை இல்ல, அத்தைய வேற மாதிரி பார்த்தா வரும். நாளைக்கு உங்களுக்கும் மருமகள் வரும். கல்லு ரெடியா இருக்கு தூக்கி போடுறதுக்கு. அதனால இன்னைக்கு வினை விதைத்தால் வினை, திணை விதைத்தால் திணை. இன்னைக்கு நம்ம பண்றது 20 வருஷம் கழிச்சு வட்டி முதலமா கிடைக்கும். கேட்டு பாருங்க ஜோசிகாரெல்லாம், வட்டி முதலமா வரும். அதான் சொல்லுவாங்க, பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் பண்ணியிருந்தா டெபாசிட்ல போட்டு வச்ச மாதிரி கிடைக்கும். ஆனால் நம்ம செய்வதெல்லாம் உண்மை, நேர்மை, உழைப்பு, அன்பு, பக்தி, அறிவு இதெல்லாம் கடவுளுடைய அனுகிரகத்தாலே கிடைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாருக்கும் எல்லாரும் வேண்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து எங்க இருக்கிறோம்னா கடவுள் பக்கத்துல இருக்கிறோம். எல்லாரும் ஒன்று கை எடுத்துக் கொள்ளுங்கள், எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். நம்ம வேண்டுவது தினமும் நம்ம கோயிலுக்கு போனா நான் நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், மாமனுக்கும் போகாது, மாமியாளுக்கும் போகாது. ஆனா இன்னைக்கு நீங்க வேண்டுவது இந்த இடத்துல, இந்த மண்டபத்துல இத்தனை சாமிகள் முன்னாடி, இத்தனை ஜோதிட மகரிஷி முன்னாடி நீங்க வேண்டுவது உலகத்திற்காக. எல்லாரும் வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல, சொல்லுங்க எல்லாரும், எல்லாம் வல்ல அம்மையப்பருடைய திருவருளாலே உலக சேவை நலம் பெறவும், உயர்ந்த எண்ணங்கள் ஒளி பெறவும், நிலம் குளிர மழை பொழிய, பூமியிலே விவசாயம் செழிப்புற்று மக்கள் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறையர்களோடு எங்களுடைய அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவிலே நாங்கள் மனதார உளதார பிரார்த்தனை செய்கிறோம். நாட்டிலே ஏற்படுகின்ற சுனாமி, நிலநடுக்கம், பூகம்பம், கொடிய நோய்கள் நிகழாத வண்ணம் போன்ற தீ விபத்து போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறாத வண்ணம் எல்லாம் அல்ல இறைவா காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். நாங்கள் எங்களுடைய 2 கரங்களை ஒன்றாக்கி மனம், வாக்கு, காயம், மும்மனத்தினாலே எல்லாம் அல்ல 5 கரம் கொண்ட ஆணைமுக பெருமானே, எல்லாம் அல்ல மூல பொருளே, எல்லாம் அல்ல ஓம் சரவண பவ 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் எம்பெருமானுடைய திருவருளாலும் நாராயணனுடைய திருவருளாலும்
அன்னை பராசக்தியினுடைய திருவருளாலும் நவகிரகங்களுடைய திருவருளாலும் எங்களுடைய அருளாளருடைய திருவருளாலும் குருநாதனுடைய குருவருளாலும் மனதினாலே நாங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறோம். நாங்கள் செய்த பிரார்த்தனையை எல்லாம் அல்ல இறைவன் இறைவி ஏற்றருளி எழுந்தருளி அருள் புரிய வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம். வாழ்வுமானவள் வாக்குமானவள், வாழ்வுமானவள் வாக்குமானவள், மண்ணில் தோன்றியே மண்ணில் வந்தவள். வாழ்வுமானவள் வாக்குமானவள், மண்ணில் தோன்றியே மண்ணில் வந்தவள். உடம்புமானவள் உயிருமானவள், உடம்புமானவள் உயிருமானவள், அன்னையானவள் அவள் அனைத்துமானவள், அன்னையானவள் அவள் அனைத்துமானவள். ஜோதியானவள் சிவனின் பாதியானவள், ஜோதியானவள் சிவனின் பாதியானவள், அன்னையானவள் அவள் அனைத்துமானவள், அன்னையானவள் அவள் அனைத்துமானவள். தாழ்வு நீங்கியே நம்மை தாங்கிக் கொள்பவள், தாழ்வு நீங்கியே நம்மை தாங்கிக் கொள்பவள், அன்னையானவள் அவள் எங்கும் இருப்பவள், அன்னையானவள் அவள் எங்கும் இருப்பவள். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம், ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். திருநெல்லை நாயகி தேவி போற்றி, கருத்தால் குழமை கௌரி போற்றி, மங்கள நாயகி மாமணி போற்றி, எங்கோ இருந்த என் பொருள் போற்றி, இளமை நாயகி எத்தாய் போற்றி, வளமை கல்வோ பள்ளியில் போற்றி, யாழை கொல்மொழி ஆயே போற்றி, வேலை வெற்றினை வென்றாய் போற்றி, பால்வளை நாயகி பார்வதி போற்றி, துல்கன் உலகெல்லாம் தோன்றினாய் போற்றி, அறமலர் நாயகி அம்மே போற்றி, மரங்கடி கடைக்கன் குரல்மணி போற்றி, போகம் ஆத்திக பொற்கொடி போற்றி, பாக பிரியா மரவரை போற்றி, உலகில் வளர்த்த ஒரு தீ போற்றி, மலர்கள் கொய்தலி மணமலர் போற்றி, கத்தே கணவர முத்தே போற்றி, கற்றும் அறியா நட்பே போற்றி, கற்றவர் துன்ப கரளே போற்றி, மற்றவர் கெட்டா பான்வெளி போற்றி, சிவகாமி நம்மை செல்வை போற்றி, புவன பொருள் முத்திராய் போற்றி, வழித்தாய் எத்தமர் வந்தாய் போற்றி, அழிசூழாவகை காப்பாய் போற்றி, பட்டுவார் குழலி ஆடேர் போற்றி, சென்றாடு மேல் கோயிலே போற்றி, உண்ணா உழையோ உயர்ந்தாய் போற்றி, கண்ணா தமக கழுத்தே போற்றி, பெருந்துரை அரசி வெண்கணி போற்றி, முருத்தல் முருவல் கல்வி போற்றி, வேர்க்கன் நம்மை வெண்கணி போற்றி, நாட்பெரு பயந்தரும் தங்காய் போற்றி, பின்னொழி அம்மையா விளக்கே போற்றி, பன்னொழி பழமாய் பறந்தாய் போற்றி, பற்றி நிறுத்து பைங்கிழை போற்றி, வித்தைக்கு சென்ற பின்பே போற்றி, அக்க நன்றி பக்க நன்றி அற்றவகி கண்ட விக்கலத்து மோஜத்தி அம்மாடி மந்தாடுத்தி தேடியவ நாடா சிவசக்தி நாடி உனை போற்றோ அடியார்கள் இணை போற்றி பெண்கள் என்று தோன்றுகின்ற அம்மை குடியிடத்தி அவளே குடியிடத்தி தந்தை மலையாளன் வளர்ச்சி வளர்ச்சி இளையறிய அலையாத அண்ணன் அருமரத்தி கண்ணல் கொளுத்தி கருணத்தி கண்ணுராமி சாய்ச்சி வடிவுடைய பங்கைத்தி பேச்சி இளமுலத்தி சீராரும் பொங்கமல வெள்ளமுலே இளையே ஆறாரும் தேனி கருகுயிலே ஆறாரும் வேதமன நாகேந்திர கைப்பொருளே பெண்கொலிச்ச ஆதி வர வரதே அம்பி
ஒளியையே ஒளியே அன்பரெல்லாம் ஒற்றை என்ற அரும்பொருளே ஆரணிக்கு எந்திசைக்கும் தாயான ஈஸ்வரியே செந்திரையில் வந்த முறை மாறாமல் நினைப்பவா சிந்தை கனிலே உரையோ செல்வியே அந்த தாயோ பள்ளியே மாமையிலொன் தாயே வராமலே சங்கரே தூயவளே பண்ணோ கையிலாய மாமையிலே பேரோ பொன்னோ இறையுடைய பூங்கொடியே அன்னமே அந்தகுண வெப்பாய் அமர்ந்தவளே ஆதியங்கம் எட்டேற்கும் தானாய் இருந்தவளே பல்லடத்தில் பொங்காளி பரநேரி கரிகாலி தூளோரு மகாளி காமாட்சிபுரா பொங்காளம்மா மதுரையிலே மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி காசி மீனாட்சி வெள்ளக்கடை பகவதி கேரளத்து பகவதி மைசூர் சாமுண்டி பார்வதி குணவதி பத்மாவதி பகவதி தேசியம்மா காரியம்மா பாசாவடி அப்பனத்தி அப்பனத்தி நாயகி நான்முகி நாராயணி கருணவந்த நாயகி சாம்பவி சங்கரி சாமலை ராஜேனத்து வாயகி மாலினி பராகினி சூலினி மாலினி ஓம் சக்தி பராசக்தி சக்தி பராசக்தி ஓம் 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 சக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஹரி ஹரி ராரோ ஹரி ஹரி ராரோ ஹரி ஹரி ராரோ ஹரி ஹரி ராரோ ஆராரோ நீராரோ ஆரார ஹரி கம பதனித தனி கம மகனித ஹரி கம பதனித தனி கம சாசானித நீனி கம கதா மம மம கக பப தத நீனி பத் ஹரி கம பதனித தனி கம மகனித ஹரி கம பதனித தனி கம ஹரி ஹரி ராரோ ஹரி ஹரி ராரோ அம்மா வாராளே ஹரி வாராளே அம்மா வாராளே ஓடி வாராளே அம்மா வாராளே ஹரி வாராளே அம்மா வாராளே ஓடி வாராளே ஹரிபராசக்திக்கு ஜெயோ. எல்லாமல்ல இறையர்களோடு உங்கள் எல்லோருக்கும் எல்லாமல் அன்னை திருமணாளே துர்கையாக லட்சுமியாக வாணியாக அங்காளியாக துர்கா ஹெல்த் வெல்த் நாலேஜ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் இன்னியர் லைஃப் எவ்ரிதிங். துர்கையினுடைய வீரம் இருந்தா தான் நம்ம இங்க உட்கார முடியும். லட்சுமியுடைய செல்வகடாச்சம் தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி 8 லட்சுமி ஐஸ்வர்யம் இல்லைன்னா முடியாது. ஒரு லட்சுமி இல்லைனாலும் சிரமம் தான். அதுபோல வாணி கலைவாணி அருள்வாமி சரஸ்வதி தேவி நாக்குல அருள்கடாச்சம் இல்லைன்னா டாக்டரோ வக்கீலோ இது மாதிரி ஜோசியரோ ஆக முடியாது. வீட்டுல நல்ல மனைவியாக நல்ல கணவனாக கூட இருக்க முடியாது. நாக்குல சனீஸ்வரன் உட்கார்ந்துட்டா கேட்டு பாருங்க, படாத பாடு. சனீஸ்வரனை போல கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் கொடுத்தால் பூரை பிச்சை கொடுக்கிற மாதிரி கொடுப்பார். நாக்குல யாருடைய அருள் வேண்டும்? சரஸ்வதி தேவி அருள் கடாச்சம். இந்த 3 சக்தியின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். நமக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே கிடைக்கட்டும் நாம் வேண்டியிருக்கின்றோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு இல்லாம மற்றவர்களுக்கு நாம் வேண்டி வணங்கி அவர் கேட்கிறோமோ அப்பொழுது இறைவன் நம்மை பார்த்துக் கொள்வார். எப்பெல்லாம் இந்த உள்ளம் எப்ப உயிரும் என்று சொன்னால் நமக்கு தீமை செய்து பகைமை செய்தவர் கூட நல்லா இருக்கும்னு எப்ப என்றமோ அன்னைக்கு இந்த உள்ளம் உயிரும். வெள்ளத்தனிய மலர்நிற்ற மாந்திரதம் உள்ளத்தனது உயர்வு. படமாட கோயில் பவர் கொண்டில் நடமாட கோயில் நம்பர் கொன்றாக நடமாட கோயில் நம்பர் கொன்றையில் படமாட கோயில் பவர்க்குதாமே. படமாக சிலையாக வைத்து போட்டிருந்த தெய்வ வழிபாடு இறைவனை சென்றடை நீண்ட தூரமாகலாம். மனித குலத்திற்கு நாம் செய்யக்கூடிய சேவை உடனே கடவுளை சென்று சேரும் என்று சொல்லிக்கொண்டு நம்முடைய முகுந்தன் ஐயா அவருடைய துணைவியார் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எல்லாம் பாருங்க, உங்க வீட்டுக்காரம்மா இதெல்லாம் பண்ணாதீன்னு சொல்லியிருந்தா என்ன பாடு ஆயிருக்கு. ஏமா நினைச்சு பாருங்க, செல்வின் ஐயா அப்படி சுத்துறாருன்னா அவங்க வீட்டுல அவங்க மனைவி சாந்த சொரூபியா இருக்கு. இல்லைன்னா முடியாது. மகாலட்சுமி மாதிரி அவங்களுக்கு பண்ணாதான் இது நடக்கு. இல்லைன்னா இவர் நினைச்ச மாத்திரத்துல அங்க டெல்லிக்கு போறாரு, அங்க போறாரு, வெளிநாட்டுக்கு போறாரு, போறதுக்கு அனுமதி. இப்ப முகுந்தன் ஐயா 8வது ஆண்டு விழா
நான் கேட்பேன், என்ன முகுந்தனையா எல்லாம் வருதா என்ன ஏதுன்னு கேட்டா அவர் சொல்லுவார், சாமி போன தடவை சாமி ஒரு 2 லட்சம் கை அடிச்சுங்க சாமி, அப்புறம் சமாளிச்சுட்டேன். அப்புறம் வீடு வேற கட்டிட்டு இருக்கிறனாலங்க சாமி, அது மேல அப்படி இப்படிம்பாரு. சரி நீங்க பண்றீங்க வீட்டுல அந்த அம்மா, நான் என்ன சொல்றேனோ அன்னைக்கு வந்து ராமர் கோடு போட்டாருங்க சாமி, மனைவி தாண்டி போச்சு, 10 மாசம் படாத பாடு பட்டுச்சு, என்னுடைய மனைவி நான் கோடே போறது இல்லைங்க சாமி, அவங்களே கோடு கணவர் போடுறது மாதிரி அமைதியா இருக்கிறதுனால நான் பண்ணுவதற்கெல்லாம் அவங்க தலை மட்டும் ஆட்டுவாங்க, அவங்க தலையாட்டுறது நமக்கு சரியா போச்சு, நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க சாமின்னு சொன்னார். நினைச்ச பரவாயில்ல, கணவனே கண்கண்டு தெய்வம் அந்த மந்திர சொல்லை நம்முடைய அம்மையார் எடுத்துக்கொண்ட காரணத்தால் நம்ம முருந்தனையாக்கு குருநாதர் அருளும், இதே மாதிரி மனைவி நீங்க சொல்ற மாதிரி அவங்க அருள் கிடைச்சனாலதான், அவங்க விட்டனாலதான் நடக்குது. சிவபெருமானே பார்வதிட்ட வணங்கி இருக்கிறார், உண்மைதானே ஏமா? அதனால சிவபெருமானுக்கு அந்த நிலைனா இன்னைக்கு எத்தனை வீட்டுல கோபம் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற அண்டா கரண்டி குண்டால வீட்டுக்கு வெளியில் போகும், மாடி எடுத்துட்டு வரக்கூடாது, யாரு வீட்டுக்கு இருக்கிற ஆள் தான் போகணும். அதனால பாதி பேர் கோவப்படாம அம்மா சொல்லுது, அம்மா உண்மைதாங்க சாமி நடந்துட்டு தான் இருக்குது, அதனால கோவப்படுத்துவாங்க. அப்படியேப்பட்ட ஆள்கிட்ட இத்தனை வேலை செய்யும் போதும் கூட அவர்கள் மனதார தன்னுடைய கணவர் செய்கின்ற இந்த பணியை அறப்பணியை பண்பாக அன்பாக பாசமாக பக்தியாக ஏற்றுக்கொண்ட காரணத்தினால 8 ஆண்டு இடைவிடாது இந்த பணியை செவ்வனை செய்திருக்கிறார். அவர்களுக்கும் இருவருக்கும் நம்முடைய செல்வின் ஐயா பொன்னாடை போர்த்துக்கிறார். ஒரு மனிதன் புகழ் வர வேண்டும் என்று சொன்னால் பல கஷ்டம் நஷ்டம் இன்ப துன்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டும். இத்தனையும் கிடைச்சாதான் இது கிடைக்கும். எல்லாரும் கொஞ்சம் உங்களுடைய கைத்தட்டுகள் கொடுத்து இந்த அளவுக்கு சிறப்பா நடத்தி 8 வருஷம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது நிறுவன தலைவர் டாக்டர் மோகன் முரளி ஐயா அவர்களுக்கு அவருடைய மனைவியாருக்கும் இந்த இடத்துல சிறப்பு மரியாதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அவருடைய வளர்ந்த கரகோஷத்துடன் இன்னும் கொஞ்சம் நல்லா நாங்க ஐயா போய் மடத்துல இருந்து அம்பாள்கிட்ட வச்சு மாலை கொண்டு வந்தா அவருக்கு எங்க இருந்து வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து இருக்கிறதுலே மிகப்பெரிய கோடீஸ்வர சாமி யாரு சொல்லுங்க பாக்கலாம். கோடீஸ்வர சாமி யாரு? பெருமாள். அவர் ஏன் கோடீஸ்வரர் இருக்கிறார் நம்ம என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கிறோமா? சிவபெருமான் உலகத்தை படி இழக்கிறார், விண்ணையும் மண்ணையும் பார்க்கறதுக்கு போனாங்க. சிவபெருமான் ஜடாமுடியும் பாரத்தையும் பார்க்கறதுக்கு யாரு போனா? பிரம்மாவும் விஷ்ணு போனாங்க. இப்ப சிவபெருமான் தான் பெரிய ஆளா இருக்கணும். ஆனா பெரிய ஆள் யாரு? நம்ம கோடீஸ்வர சாமி யாரு இருக்கிறோம்? பெருமாள். ஏன் அவர் பெருமாள் வந்து கோடீஸ்வரருக்கு காரணம் ஐயா கேள்வி சொல்லுவாரு பாருங்க. இதுல இருந்து இதுவரைக்கும் தாய்மாருடைய கை சுக்கிரவாசம், அதே மாதிரி ஆண்களுக்கு முட்டிங்கால் பாதம் வரைக்கும் சனிவாசம். சனியும் சுக்கிரன் சேர்ந்தா என்ன? கோடீஸ்வரன். கோடீஸ்வரன். அப்ப மகாலட்சுமி அம்மா தன்னுடைய கணவருக்கு ஒரு சேவை செய்து பார்த்திருக்கீங்க படம் எல்லாம் என்ன செய்யுது? என்ன பண்ணுது? நீங்களும் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. அந்த காலத்துல நடந்துச்சு. கோடீஸ்வரர் ஆகும்னு நினைச்சா மகாலட்சுமி பண்ண வேலையை பண்ணா பிரச்சனையே இல்லை. ஆனா முகுந்தனையாக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா, போன வருஷம் நடந்து நான் சொன்னேன், இந்த வருஷம் சொல்லும்போது சந்தோஷமா சொன்னார், எல்லாம் அன்பர்கள் உதவி ஒவ்வொருத்தரும் எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க, நல்லா பண்றாங்க, ரொம்ப சிறப்புன்னு சொன்னார். ஆனா இப்ப என்னாச்சு? ஐயா வந்து மாலை போட்டு முடிச்சதையும் அவர் சொன்னார், திருப்பதி பெருமாள் இங்க இருக்கிற பெருமாள் இருந்து அவரு சொல்லும் போதே திருப்பதின்ட்டார். பெருமாள் தான் திருப்பதி அவர் மேல இருந்த மாலை, இது மகாலட்சுமி அஷ்டலட்சுமி மேல இருந்த மாலைன்னு சொல்லி கொண்டு வந்தார். சொல்லாம அவர் கிடைச்சிருச்சு மாலை. இந்த மாதிரி ஒரு கிளாப் பண்ணுங்க. ஏதாவது சொன்னாங்க கை தட்டுன்னு சொன்னா தட்டுவாங்க, கதவு திறன்னு சொன்னாத காலிங் பெல் அடிச்சாதான் கதவு திறக்கும், அழுத குழந்தைக்கு தான் பால். என்னமா உண்மைதானே? இல்லைன்னா ஏன்னா ஏற்கனவே நீங்க எல்லாம் நம்ம மண்டபத்துக்கு வந்தோம், நம்ம மண்டபத்துல ஏதாவது பேசுவாங்க நினைச்சா இது என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது, என்னமோ நடக்குது.
கோயில் நடக்குறதுல இங்க நடக்குது. நம்மளே மாத்திரும். ஒரு நிமிஷத்துல மாத்திரும். அது நம்ம கையில இல்ல. பகவானுடைய திட்டம். நான் வந்தது ஒரு 12 மணிக்கே முடிஞ்சிரும். 1 மணிக்கு சேலத்துல ஒரு நிகழ்வு போலான்னு நினைச்சேன். ஐயா நிக்கிறாரு முடிக்கலான்னு பார்த்தா முடிக்கவே முடியல. யாராவது சொல்லுவாங்க அதுவும் இல்ல. அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. நான் பண்ணலையே. குருநாதர் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் செய்து கொண்டிருக்கிறார். அது செயலாகிக் கொண்டிருக்கின்றது. உங்க எல்லோருக்கும் இறையர்கள் குருவர்கள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் நிறைவாகட்டும். பொங்குரு செல்வம் கல்வி ஒருவிழா வாய்மை தூய்மை இங்கு எமக்கு அருளவல் இனிலா எம்பிராட்டி என்று சொல்லிக்கொண்டு அன்னையின் பொற்பாதங்களை வணங்கி எல்லாரும் எல்லா வளங்களும் பிறட்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாம் நிறைவாகட்டும். ஓம் சுவாமிஜியினுடைய அருளாசை மிக அற்புதமான ஒரு அருளாசை. மிகப்பெரிய ஒரு உற்சாகமான ஒரு கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். 1008 மந்திரங்கள் 1008 சாமியினுடைய ஸ்லோகங்கள் நம்மளால சொல்ல முடியாது. அந்த இறையருள் யாருக்குள்ளார இருக்குதோ அவங்களாலதான் சொல்ல முடியும். அந்த இறை காட்சி நமக்கு எல்லாத்துக்குமே நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதனால சுவாமி ஐயா பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி அவர்களுக்கு நம்முடைய சிவராமலிங்கம் ஐயா அவர்கள் ஒரு சின்ன ஒரு சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். ஐயா வாங்க. நமது காமாட்சிபுரம் கோவை காமாட்சிபுரம் அம்பத்தூர் சக்தி பீடம் மகா சமஸ்தானம் சிவலிங்கேஸ்வர ஆதி குரு முதல்வர் அவர்களின் பரிபூரண நல்லாசியுடன் இவ்விழாவானது சீரும் சிறப்புமாக சுவாமிஜி பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களின் தலைமையில் ஆண்டோர் பெருமக்கள் முன்னிலையில் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்றது. இப்பொழுது நாங்கள் எல்லாம் இந்த பள்ளிப்பாளையத்தை சேர்ந்த ஆதீன சீடர்கள் என்ற முறையிலே சுவாமிகளுக்கு ஒரு மரியாதை செய்திருக்கிறோம். எல்லோரும் இந்த அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஆண்டோர் பெருமக்களும் சான்றோர் பெருமக்களும் எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளாலே எல்லாம் நிறைவாகட்டும் என்று கூறி சுவாமிகளுக்கு இப்பொழுது ஒரு மரியாதை செய்ய இருக்கிறோம். அனைவரும் கொஞ்சம் எழுந்து நின்று ஐயாவினுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக் கொள்ளலாம்.
வந்துருங்க ஐயா. ஹலோ. ஆனந்தம் ஆனந்தம் பரமானந்தம், இன்பம் இன்பம் பேரின்பம், இறைவன் திருவருளால் நமக்கு இந்த கட்சி கிடைத்தது. மங்கையர்கரசி வளவர் ஒன்பாவை வரிவலை கைமட மாணி. மங்கையர்கரசி வளவர் கொன்பாவை வரிவலை கைமட மாணி. பங்கைய செல்வி பாண்டிமாதேவி, பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாடோறும் பரவ உங்கள் குருவன் பூதநாயகனால் வேதமும் பொருள்களும் அருளி. அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த, அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே, ஆலவாயாவதும் இதுவே. செல்வி ஐயாவுடைய ஏவி